அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா? அந்த கட்சிகளால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு இந்த தெளிவா பார்க்கலாம். முதல்ல பாமக. பேசிக்காவே பாமகங்கிறது ஒரு சாதிய கட்சி. இது தமிழ்நாட்டுல அரசியல் தெளிவு கொண்ட எல்லாருக்குமே நல்லா புரியும். பாமக ஒரு சாதிய கட்சி. தலித் மக்களுக்கு எதிரான கட்சி பாமக தான். சாதியை சார்ந்தவங்க மட்டும்தான் ஆண்ட பரம்பரைன்னு கர்வம் கொண்ட கட்சி. பட்டியல் இன மக்களுக்கு எதிரான கட்சி. தமிழ்நாட்டிலேயே தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டத்தை கூட்டினது ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் தான். இது எவ்வளவு பெரிய மட்டமான அரசியல் புத்தி பாத்தீங்களா? காதல் திருமணத்துக்கு எதிரான கட்சி, கலப்பு திருமணத்துக்கு எதிரான கட்சி. இவங்க சாதி பெண்களை தலித் இளைஞர்கள் கடத்திட்டு போற கடத்தல்காரர்கள் மாதிரி சித்தரிச்சு, இதுக்கே நாடக காதல்னு பேர் வச்சு, இவங்க சாதிய இளைஞர்களை, அதாவது வன்னிய சாதி இளைஞர்களை தலித் இளைஞர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஆணவ கொலை செய்ய வைக்கிற ஒரு மட்டமான அரசியல் கட்சி தான் பாமக. 2012 தர்மபுரி கலவரம் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வீட்டை கொளுத்திட்டாங்க. பின்னணியில யாரு? பாமக. 2013 மரக்காண கலவரம். இவங்க ஒரு மாநாடு நடத்தி அதுல வன்னிய மக்களை நல்லா ஏத்தி விடுறாங்க. யாருக்கு எதிரா? தலித் மக்களுக்கு எதிரா. மாநாடு முடிச்சுட்டு போற வழியில மரக்காணத்துல தலித் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற வீட்டை கொளுத்துறாங்க. அங்க உள்ள தலித் இளைஞர்களை போட்டு தாக்குறாங்க. 2015 விழுப்புரம் வன்முறை. தலித்துகள்லாம் கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு வன்னியர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. அது கலவரமா மாறுது. கிட்டத்தட்ட 15 வீடுகள் கொளுத்தப்படுது. 40க்கும் மேல தலித்துகள் தாக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 போலீஸ் இதுல காயமடைகிறாங்க. எதனால? வன்னியர்கள் பண்ண இந்த கலவரத்தினால. எல்லா வன்னியர்களுமே பாமக பேச்சு கேட்டு ஆடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அரசியல் தெளிவு கொண்ட வன்னியர்கள் அவங்க பக்கமே போறது கிடையாது. திராவிட கட்சி திமுகவை தான் ஆதரிக்கிறாங்க. அதுக்கு போன எலெக்ஷனே சாட்சி. எல்லா வன்னியர்களுமே பாமகவை ஆதரிச்சிருந்தா இன்னைக்கு அவங்க தான் ஆண்ட கட்சியா இருப்பாங்க, ஆளும் கட்சியா இருப்பாங்க. ஆனா இவங்க பண்ற ஃப்ராடு வேலை, அதாவது இவங்க குடும்பத்துக்காக மட்டுமே இவங்க இந்த கட்சியை வளர்க்குறாங்க அப்படிங்கிற அரசியல் தெளிவு கொண்ட வன்னிய சகோதரர்கள் திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க ஒரு கட்சி மாநாடு நடத்துவாங்க. அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ தலித்துகள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய இடத்துல கலவரம் நடக்கும், குடிசைகள் எரியும். அப்போ அந்த மாநாடுல தலித்துக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை கக்கியிருப்பாரு திரு ராமதாஸ் அவர்கள்னு பாருங்க. அப்படி வன்மத்தை கக்குறதுனாலதான் அதே வெறியோட போறவங்க என்ன பண்றாங்க? தலித்து மக்களை போட்டு தாக்குறாங்க, வீட்டை கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் திரு ராமதாஸ் அவர்களுக்கு குடிசை குலத்தின்னு ஒரு பெட் நேம் வேற இருந்துச்சு. இவ்வளவு ஏன்? ரீசெண்டா ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் வன்னியர் சிம்பிளை தப்பா காட்டிட்டாங்க, காடு வெட்டி குருவை தப்பா காட்டிட்டாங்கன்னு அந்த படத்துல நடிச்ச சூர்யாவை யாராவது உதைச்சா அவங்களுக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்னாரு பாமக மாவட்ட செயலாளர் ஒருத்தர். அந்த அளவுக்கு சாதி வரி ஊறி இருக்கு இவங்களுக்கு. வன்னிய மக்களுக்கு இவங்க தான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பொய்யான பின்பத்தை ஏற்படுத்தி சாதி வரியை ஊட்டி வளர்க்கிறாரு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். இப்ப அந்த வேலையை தான் திரு அன்புமணி ராமதாஸ் செய்யறாரு. ஒவ்வொரு மேடையில நம்ம எல்லாம் ஆண்டவங்க, வீரர்கள், சத்திரியர்கள், நெருப்புல பிறந்தவங்கன்னு அந்த இளைஞர்களை ஏத்தி விடுறாரு. யாருக்கு எதிராக இதை ஏத்தி விடுறீங்க? அப்பாவி பொதுமக்கள் தலித் மக்களுக்கு எதிராக ஏத்தி விட்டு நீங்க அப்படி என்ன அரசியல் லாபத்தை செய்ய போறீங்க சொல்லுங்க? இவங்களை நம்பி ஓட்டு போட்ட வன்னிய சொந்தங்களுடைய ஓட்டை இவங்க குடும்ப நலனுக்காக கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமான வச்சு நல்ல லாபம் பாக்குறாங்க. அன்புமணி ராமதாஸ் மேல முறைகேடு வழக்கு சிபிஐல நிலுவையில் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கணும்னா இவங்களுக்கு பிஜேபியோட சப்போர்ட் வேணும். மதுவிலக்கை பத்தி வாய்க்கிழிய பேசுவார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஏன் போன 10 வருஷம் திமுக ஆட்சிக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் அதிமுக பாமக கூட்டணி ஆட்சி தானே? அதிமுக வலியுறுத்தி ஏன் நீங்க மதுவிலக்கு கொண்டு வரல? மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இவங்க ஏத்தி விடுறாங்க இல்லையா இவங்க கட்சி இளைஞர்களை தலித்துகளுக்கு எதிராக. அவங்க எல்லாம் போய் ஆணவ கொலை சாதிய வன்முறை பண்ணணும்னா அவங்களுக்கு டாஸ்மாக் தேவை. இவர் மதுவிலக்கு கொண்டு வந்துட்டா அவங்க எங்க போய் குடிப்பாங்க? தைரியமா போய் எப்படி தலித் இளைஞர்களை தாக்குவாங்க, கொலை பண்ணுவாங்க? மதுவிலக்கு இவர் கொண்டு வர மாட்டாரு. இவங்களோட அரசியல் எப்படின்னா, இவங்களை நம்பி ஓட்டு போற வன்னி இளைஞர்களை தலித் இளைஞர்களுக்கு எதிராக திருப்பி விடுறது, ஆணவ கொலை செய்ய வைக்கிறது, ஜாதிய வன்கொடுமை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியும் இவங்க இருந்துட்டு அடுத்த நாள் பேப்பர்ல பேட்டி கொடுப்பாரு திரு அன்புமணி ராமதாஸ். திமுக மேல பழி போடுவாரு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு, தமிழக அரசு இதை வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லி. யாரு ஏத்தி இவருதான்? இவருதான். அதுக்கு அடுத்த நாள் அந்த கட்சி, அதாவது வன்னியர்கள் செஞ்ச தப்புக்கு எதிராகவே அறிக்கை வருது இவருதான். அவங்க பாவம் ஜெயிலுக்கு போயிட்டு உட்காந்து முடிப்பாங்க. என்னடா இவரோட பேச்சு கேட்டதானே நம்ம போய் அப்படி பண்ணோம், இவரே இப்ப நம்மளுக்கு எதிராக தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பேப்பர்ல அறிக்கை கொடுக்குறாருன்னு சொல்லி ஏமாந்து போய் பார்ப்பாங்க வன்னி இளைஞர்கள். இந்த மாதிரியான மட்டமான அரசியல் பண்றவர் தான் திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க? வன்னியரோட ஓட்டு எல்லாமே கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டு ஒரு நல்ல லாபம் பார்த்துருவாங்க. பீச் ஓரமா ஒரு பெரிய பங்களா வாங்கி டால்பின் வியூவோட உட்காந்து டீ குடிப்பாரு திரு அன்புமணி ராமதாஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? 5 வருஷமும் ஒன்னா இருக்க மாட்டாங்க அதிமுக கூட. கூட்டணி வச்சு தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தனியா சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிப்பாங்க. நீ என்ன திட்டு, நான் உன்ன திட்டுறேன், 2 பேரும் பிரிஞ்சு எலெக்ஷன் அப்போ வந்து நம்மள மோடிஜியோ அல்லது அமித்ஷாஜியோ வந்து நம்மள சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கட்டும். ஏன்னா 5 வருஷம் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா இவர் சொல்றாரு இல்லையா, திமுக மேல குற்றம் சாட்டாரு இல்லையா, மதுவிலக்கு கொண்டு வரல, சமூக நீதி இல்லை அப்படின்னு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி, அதெல்லாம் இவர் அதிமுக வலியுறுத்தி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செய்யணும் இல்லையா? அது செய்ய முடியாது. அப்படி செஞ்சா இவங்களுக்கு அரசியலே கிடையாது. இவங்க வந்து கூட்டணி வச்சு லாபம் பார்த்து வன்னியர்கள் ஓட்ட பிஜேபிக்கு வித்துறது. அதுக்கப்புறமா சண்டை போற மாதிரி சண்டை போட்டு அதிமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வெளியே வந்துடுது. இவர் ஒரு செய்தியில அவரை திட்ட, அவர் ஒரு செய்தியில இவர் திட்ட, இந்த மாதிரியான மட்டமான அரசியல் பண்றது. இவங்களுடைய அரசியல் சூழ்ச்சி புரியாத வன்னிய மக்கள் இவங்களை நம்பி ஓட்டு போட்டு ஒரு நல்லதுமே நடக்காம கடைசி வரைக்கும் அப்பாவும் மகனும் சேரணும்னு ஆண்டவனை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா மகன் பிரிஞ்சதும் ஒரு அரசியல் தான். இவரு அதிமுக கூட பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதும் ஒரு அரசியல் தான். ஜெயிச்சதுக்கு அப்புறமா பிரிஞ்சு 5 வருஷம் இவர் அவங்கள போட்டு திட்டுறதும் அவங்க இவங்கள போட்டு திட்டிக்கிறதும் ஒரு அரசியல் தான். மறுபடியும் எலெக்ஷன் வைக்கும் போது மேல இருந்து ஒருத்தர் வந்து இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு
வன்னியர்களோட ஓட்டை பிஜேபி கிட்ட அடமானம் வைக்கிறதும் ஒரு அரசியல் தான். இந்த அரசியலை ஒரு சில வன்னியர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேர் புரிஞ்சிக்காம அவங்களை நம்பி ஓட்டு போட்டு ஏமாறுறாங்க. இதுதான் பாமகவுடைய மட்டமான அரசியல்.